நார்சிசிஸ்டாக இருக்காங்க ஒரு ஃபேமிலியிலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலியாக எடுத்துக்கலாம், ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் இந்த மாதிரி நார்சிசிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு டஃபஸ்ட் ட்ரேட் என்ன? டஃபஸ்ட் ட்ரேட், they are easily they're very easy liars. Wow. போய் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். அசால்ட்டாக போய் சொல்லி ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஸ்மியர் கேம்பெயின் அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி வெளியே போய் பிரச்சாரம்னு தமிழில் சொல்லலாம். இல்லாததை, அதாவது ரியாலிட்டியை மாற்றி வெளியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் வந்து நார்சிஸ்டிக்காக இருக்கார், ஒரு யங் ஹஸ்பண்ட் அப்படின்னா, கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கும். இந்த ஒய்ஃப் பற்றி இவங்க ஒய்ஃப்க்கு இவங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும். பிகாஸ் இஸ் அ நார்சிஸ்டிக் பர்சன். இந்த எமோஷனல் இன்வாலிடேஷன் எல்லாம் நடக்கும். பட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் பின்னாடி போய் இவங்களுக்கு தெரியாமையே எப்பெல்லாம் பேசுகிறாங்களோ இவர் ஒரு நல்லவர் மாதிரியும் அந்த ஒய்ஃபை ஒரு கெட்டவங்க மாதிரியும் பேசி வச்சிருவாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசி வச்சிருவாங்க. இது ஒரு டஃப். சரி, நம்ம நினைப்போம், சரி இவர் தான் நம்மளை புரிஞ்சிக்கல, வேறு யாராச்சும் நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம யார்கிட்ட திரும்பி போனால் ஆல்ரெடி இவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் இந்த மாதிரி, அவன் என்ன மதிக்கிறதே இல்லை, அவன் என்கிட்ட பேசும்போது தான் இப்படி பேசுகிறா, பொய்யா, அதனால தான் நான் கோவப்பட வேண்டியதாக இருக்கும். அச்சோ இவர் எவ்வளோ பாவம் போல, ஹீ நீட்ஸ் அ பெட்டர் பர்சன், இந்த மாதிரி இந்த ஒய்ஃப் கிட்ட மாட்டிட்டாரேன்னு சொல்லி அவரை பற்றி பாவப்பட்டு இருப்பாங்க வெளியில். இது இவங்களுக்கு நடக்கலாம். இந்த ஒய்ஃபும் இப்படி பண்ணலாம் இந்த ஹஸ்பண்டை பற்றி. ஸோ ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுவாங்க. இந்த ஸ்மியர் இது என்ன சொல்லுதுன்னா, தே ஆர் லையர்ஸ். அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அதுதாங்க பிரச்சனை. வடிவேலுக்கு ஜோக் மாதிரி தான். அவங்க அவனுக்கே தெரியாது, இந்த கடையை நான் தான் வச்சு கொடுத்தது அவனுக்கே தெரியாது அப்படின்னு வடிவேல் ஒரு ஜோக்கில். அந்த மாதிரி பொய் சொல்கிறது அவங்களுக்கே புரியாது. இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு குழம்பு, நான் எங்கே பொய் சொல்கிறேன்னு. அது அவங்க மைண்டில் ரியாலிட்டி, அவங்க ரியாலிட்டி வந்து இதுதான் உண்மைன்னு நினச்சி அதை ஸ்ட்ராங்காக, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டஃபஸ்டான ட்ரெயிட் இது. they will alter your memory. இது one of the trait of a narcissist person. அது சொல்லுவாங்கல்ல, if you can't convince them, confuse them. Exactly. ஒரு விஷயம் நம்ம கன்ஃபரண்ட் பண்ணுறோன்னா, அன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது straight on your face they'll say that நான் அதை பண்ணவே இல்லை, அன்றைக்கி அப்படி நடக்கவே இல்லை, அன்றைக்கி போன வருஷம் அந்த டேட்டில் நீங்கள் அப்படி பேசுனீங்க, அது எனக்கு மனசு உடஞ்சி போச்சு, அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப நான் வீக் ஆகிட்டேன், நீங்கள் எப்படி இந்த மாதிரி என்ன பேசலாம், நம்மளாம் பேசவே இல்லை, சும்மா நடிக்காத. அப்போது இதை வந்து ஒரு 4-5 வாட்டி சொன்னாங்கன்னா இந்த விக்டிம் என்ன ஆவாங்க சில பேர் அப்படின்னா, ஏன் சில பேருன்னு சொல்கிறேன்னா, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் வி கேன் ஃபைட் அகெயின்ஸ்ட் அண்ட் கம் அவுட் ஆஃப் அ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அபியூஸ். அதனால தான் நான் சில பேருன்னு சொல்கிறேன். யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்களோ தே ஆர் பிகமிங் ஸ்லேவ்ஸ் டு தெம். ஓ, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ, நம்ம தான் உண்மையாகவே வந்து அப்போ அவர் அப்படி பேசலையோ, அவங்க சொல்கிறது உண்மை தான் போல், இவ்வளோ ஷுவராக சொல்கிறாங்க, நம்ம தான் அப்போ ஓவர் திங்க் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு நம்ம மெமரியவே ஆல்டர் பண்ணுவாங்க. அன்றைக்கி அது நடக்கவே இல்லை, நம்ம மெமரியை ஆல்டர் பண்ணிவிடுவாங்க. நம்ம மைண்டே அவங்களுக்கு, நம்ம மூளை அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும், நம்மளுக்கு தெரியாமையே இதாகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளை இந்த மெமரிஸை ஆல்டர் பண்ணுவாங்க. ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே வந்து மற்றவங்க முன்னாடி வந்து இவங்க தான் நல்லவங்க மாதிரியும். திஸ் இஸ் அ வெரி டஃபஸ்ட் திங் ஆஃப் அ narcissist like person to handle. Lot of other frustrating habits also. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். இந்த மாதிரி ஒரு tough trait handle பண்ணுறதுக்கு அப்போ what is the most frustrating habit of a narcissist that a victim has to endure? Because அது ஹேபிட்னா அது அவங்களுக்கு அது ஊறி போனது, அப்போ நம்ம என்டியோர் தானே பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து what is a பிரம்மாஸ்திரம்? Don't know what's a பிரம்மாஸ்திரம். Why you look at me like already நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்றீங்க. பிரம்மாஸ்திரம், பிரம்மா தெரியும், பிரம்மாஸ்திரம் இல்ல. எனக்கு அந்த ஆக்சுவல் ஹிந்து மித்தாலஜிலயா இல்ல அந்த ஸ்டோரியில there is a thing. Oh, ஹிந்து மித்தாலஜியா? மம்மி சாரி, கண்டினியூ. இல்ல, இப்போ நான் ஹிந்து மித்தாலஜின்னு சொன்னே தப்பான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். ஸ்டோரி, சாரி மம்மி, ஓகே கண்டினியூ. So no, her mother is a Hindu, that's why she's so என்னன்னா இந்த ஹிந்து ஸ்டோரிஸ்லையோ இல்லைனா அந்த கான்செப்ட்ஸில் பிரம்மாஸ்திரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த ஃபைனல் த வெப்பன் ஷுட் பி யூஸ்ட் லைக் ஃபைனலி லாஸ்ட் பிக்காக வர ஒரு வெப்பன், அதுதான் கடைசி வெப்பன். அதை யூஸ் பண்ணால் மொத்தமாக காலி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு வெப்பன், அதை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரியான வெப்பன்ஸ் இவங்க வச்சுருப்பாங்க. பிரம்மாஸ்திரம், அதாவது அதுதான் நான் மீன் பண்ணேன். என்னென்னா எது இவங்களுடைய பிரம்மாஸ்திரம் அப்படின்னா, யூசிங் அதர் பீப்புள். ஜென்ஸி ஓட டெர்மினாலஜில அந்த லாஸ்ட் அந்த அவெஞ்சர்ஸ்ல அந்த காப்லெட் போட்டு காண்ட்லெட், அதான் காண்ட்லெட், அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றாங்க. யங் பீப்பிள், நாங்க தான் ஜென்ஸி. ஓகே கண்டினியூ. ஓகே, சோ பிரம்மாஸ்திரம் அப்படின்னு என்ன இதை சொன்னேன்னா, அதர் பீப்புள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவங்களுடைய இந்த எமோஷ்னல் இன்வாலிடேஷனாக இருக்கலாம், இந்த கண்ட்ரோலாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய பெரிய வெப்பன் கிடையாது.
அவங்களுடைய இந்த பெரிய வெப்பன் எதுனா ஹவு தே யூஸ் அதர் பீப்புள். இவங்க தனியாக இந்த பர்சனை எடுத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஒரு நார்சிஸ்டிக் பர்சனை தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சு ஃப்ரீயாக ஒரு பாசமாக உட்காந்து 2 நிமிஷம் பேசுங்க, மனசு விட்டு பேசுங்கன்னா பேச முடியாது அவங்களால. வெரி இன்ட்ரெஸ்டிங். they can't talk, they can't confront the victim, they can't confront the truth. அவங்களால ட்ரூத் கிட்ட உட்காரவே முடியாது. they are very scared. உண்மை கிட்ட நெருங்கவே முடியாது அவங்களால. அவங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். they won't sit, they won't confront. அவங்க தனியாக அவங்க வந்து என்னோட இதுதான் மனசு அப்படின்னு வெளிப்படுத்தவே மாட்டாங்க. they always have people support. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். அவங்கள தான் நான் சும்மா பிரம்மாஸ்திரம் சொன்னேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா there is a thing called in psychology, there is a technique called triangulation. இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரையாங்குலேஷன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபு கொடுக்க வேண்டிய அந்த பொசிஷனை அந்த அவங்க மனசுலேயும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம், முக்கியத்துவம், இது எல்லாம் வேணும்னே இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. பாத்தியா, உன்னை விட எனக்கு அவங்கள பிடிக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து செக்ஷுவலாக கிடையாது, எமோஷ்னலாக. தேர் ஆர் அதர் எமோஷ்னலாக கூட. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அஃபேர்ஸ். நோ, அந்த இன்னொருத்தவங்க கையா கூட இருக்கலாம். நீட் நாட் டு பி a woman. அந்த இன்னொருத்தவங்க ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிளாட்டோனிக்காவே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நான் என்னோட ஒர்க்கில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பத்தியா, எனக்கு அவங்க தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவரோட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. இது ஒய்ஃபும் பண்ணலாம். இதை எனக்கு அவங்களோட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, என்ன அவங்க ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, நீ வச்சுக்கிறது இல்லை, இப்படின்னு ட்ரையாங்குலேட் பண்ணுவாங்க. எந்த தப்புமே பண்ணாத எமோஷ்னலி வீக்காக இருக்கிற இந்த பர்சன் விக்டிம் இதை பார்க்கும்போது ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணுறோம் போல, நம்மளோட அவங்க பெட்டராக இருக்காங்க போல, அவங்க ஆல்ரெடி ஸ்டாவ்டா இருக்காங்க, ஆல்ரெடி இன்வாலிடேட்டடா இருக்காங்க, அதுக்கும் மேல இப்போ இட்ஸ் லைக் ட்ரையாங்குலேட் பண்ணுவாங்க. ஓப்பனாகவே சொல்லுவாங்க, எனக்கு அவங்க தான், எனக்கு இங்கே இருக்கிறத விட எனக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த என்வரான்மெண்ட் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு என் ஒர்க் தான் எனக்கு முக்கியம். ஒர்க் கூட ட்ரையாங்குலேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் உங்கள் சன் கூட, உங்கள் டாட்டர் கூட, உங்கள் ஒய்ஃப் கூட, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தர் கூட அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்சோ எனி ரிலேஷன்ஷிப் அது இன்னும் சீரியஸான திங் ஆல்சோ. நான் டெக்ஸ்ட் பண்ணலனா நான் வர்க்ல பிஸியா இருந்தேன். யாருக்கு சொல்றீங்க? சொல்றேன். ஓகே கண்டினியூ கேட்டுக்கோங்கப்பா. ஸோ இப்படி இதை ட்ரையாங்குலேட் பண்ணுவாங்க. இவங்களை விட எனக்கு இவங்க முக்கியம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு 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 நார்சிஸ்டிக் ஃபாதர் இருக்கார், இல்லை ஒரு நார்சிஸ்டிக் மதர் இருக்காருன்னா அந்த சைல்டை லாங் பண்ண வைக்கிறதுக்கு, ஒரு 10 வயசு பையன் ஒரு 10 வயசு பொண்ணை லாங் பண்ண வைக்கிறதுக்கு அந்த பையன்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு அதே வயசில் இல்லைன்னா அதை விட சின்ன குழந்தைங்களா இருக்க மற்றவங்களுடைய குழந்தைங்கிட்ட போயிட்டு நான் ரொம்ப பாசக்கார மாதிரி காட்டிப்பாங்க அவங்க முன்னாடியே. இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் எல்லாம் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது என்கிட்ட. அந்த எமோஷ்னலாக ஸ்டார் பண்ணி ட்ரையாங்கிள் பண்ணி விடுவாங்க. இந்த பீப்புளை யூஸ் பண்ணி நம்மளை காயப்படுத்துவாங்க. அடுத்தவங்க முக்கியம், எனக்கு உன்னை விட எனக்கு இவங்க முக்கியம், உன்னை விட எனக்கு இந்த விஷயம் முக்கியம் அப்படின்னு ட்ரையாங்கிள் பண்ணுவாங்க. அடுத்த பீப்புளை முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஒன்று. ரெண்டாவது அனதர் பிரம்மாஸ்திரம். இதை நான் பிரம்மாஸ்திரம் நல்லா இருக்குல்ல சொல்கிறதுக்கு. இது இன்னொன்று, இதை நான் சொல்லலை, சைக்காலஜியில் போட்டிருக்கு. ஸோ யாரும் எனக்கு தப்பாக நினச்சக்கூடாது. ஃப்ளைங் மங்கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பறக்கும், தமிழில் சொன்னால் பறக்கும் குரங்குகள், தமிழ் யாரும் சொல்கிறது இல்லை, பறக்கும் குரங்குகள் ஃப்ளைங் மங்கீஸ். ஸோ இந்த ஃப்ளைங் மங்கீஸ் யாருன்னா இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் கூட இருக்கவங்க. யாரெல்லாம் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க கிட்டேருந்து நல்லது கிடைக்குதோ, அவங்க ஸ்குவாட் அவங்க கிட்டேருந்து ஏதோ ரொம்ப வருஷமாக சரி இருந்துட்டோம், கூடியே இருந்துட்டோம், இவங்க தான் இந்த பர்சன் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு இருந்ததுனால, இல்லை ஏதோ காசு கிடைக்குதுன்றதுனாலையோ ஏதோ ஒரு காரணம், சம் பெனிஃபிட் ஃப்ரம் தெம், இவங்களை பகச்சிக்கூடாதுன்ற நினைக்கிறதுனால அவங்க கூட இருப்பாங்க. எப்போல்லாம் இந்த நார்சிசிஸ்ட்னால இந்த விக்டிம் ரீச் பண்ண முடியல, இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த விக்டிமை கொஞ்சம் பாதிக்கப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த ஃப்ளைங் மங்கீஸ் அவங்களுக்காக வேலை செய்வாங்க. எப்படின்னா இவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி வந்து, சரி நம்ம நினைப்போம் நம்மளை விட இவங்க தான் அவங்க கூட அதிகமான நேரம் செலவு பண்ணுறாங்க, இவங்க ஸ்குவாட், அவங்க இவங்ககிட்ட சொல்ல முடியாது, இவங்ககிட்டயா சொல்லுவோம், அப்படியாச்சும் நம்ம லைஃப்பில் நல்லது நடக்காத பார்க்கலாம், நம்ம மனசை கொஞ்சம் இவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த ஃப்ளைங் மங்கீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட் மாதிரி நீ சொல்கிறதுலாம் புரியுது, கஷ்டம் தான், நம்மளை அழுவு விட்டுருவாங்க. நம்ம அவங்ககிட்ட அழுதோன்னா அழுவு விட்டுருவாங்க. இந்த நார்சிஸ்டிக் பர்சன் அழுவு விட மாட்டாங்கல்ல, அழுதா கூட நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த பர்சன் நம்ம அழுகலாம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கவனிச்சுட்டு
இருந்தாலும் நீ இப்படி யோசிச்சு பாரு, உன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு பொறுமையாக ஆரம்பிப்பாங்க. நம்மளும் இருக்கலாம் தான், ஆனால் நான் அந்த மாதிரிலாம் அதை நினச்சி பண்ணல. இல்லை நீ இனிமேல் இப்படி பண்ணிப்பாரு, அவர் இந்த மாதிரி உன்னை இது பண்ணுறாரா பார்க்கலாம். மோர் கண்ட்ரோல் ஃபார் தெம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மக்கிட்ட பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க பேசி முடிச்சு ஒரு 1/2 hour பேசி முடிச்சுட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன நடந்துச்சு, இப்போ நல்லா பேசின மாதிரி இருந்துச்சு, கடைசியில் நமக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டும் பண்ணலையே. நியாயம்ன்றது ஒன்று கடைசி வரைக்கும் டச் பண்ணாமே வச்சுருப்பாங்க. இந்த நியாயத்தை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. என் கஷ்டம் மன வலிக்குதுன்றேன், என் வலிக்கு என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம மனசை இன்னும் காயப்படுத்திட்டு போகிறவங்க தான் இந்த ஃப்ளைங் மங்கீஸ். இவங்க அவங்கள விட டேஞ்சரஸான ஆளுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே அந்த வெளியே வந்து இந்த நார்சிஸ்டிக் பர்சனோட இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வராமல் பார்த்துப்பாங்க. ஒரு 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 ஆர்கியூமெண்ட் வருது, ஒரு டிஸ்கஷன் வருது, இந்த ஒரு கன்ஃபரன்டேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்ட, யங் ஒய்ஃப் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாரு, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, வீட்டில் பெரிய பிரச்சனை, பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளைங் மங்கீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது, அந்த மாதிரிலாம் இவங்க எக்ஸ்ட்ராவாக ஓவர் திங்க் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க கண்ட்ரோல் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணி வெளியே ஸ்மியர் கேம்பெயின் பண்ணி ஃபேக் நரேட்டிவ்ஸ் வெளியெல்லாம் நல்லவங்க மாதிரி பேர் வாங்க வச்சிருக்காங்க இல்லையா. இந்த ஃப்ளைங் மங்கீஸும் இவங்களை பற்றி பெருமை பேசி இவங்க இந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த பர்சன் நல்லவங்க தான் சொல்ல நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் ஓவர் திங்கிங் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வி ஹியர் இட் அ லாட் நவடேஸ் இன் சோஷியல் மீடியா. ஆனால் அந்த ஓவர் திங்கிங்க்கே ஐ ஃபீல் லைக் நார்சிசிசம் இஸ் அ ட்ரிகர். பிகாஸ் ஒரு பர்சன் வந்து அவங்க ப்ராபப்ளி ஒரு நார்சிசிஸ்ட் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்டு இல்லை டிஸ்ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்டில் வளர்ந்துருக்கலாம். அதனால அவங்களுக்குள்ள ஒரு ஓவர் திங்கிங் இருக்கு, where they are anxious. அவங்க நர்வஸ் நம்மள புரிஞ்சுக்கணும். ஆமா, ஐயோ இந்த மாதிரி நடந்துருமோ. and so when they meet, like அதனால தான் a lot of people ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கா. பட் அவ ஓவர் திங்க் பண்றதுக்கோ இல்ல அவன் ஓவர் திங்க் பண்றான், அதுக்கு காரணமே மேபி அவங்க லைஃப்ல ஒரு நார்சிசிஸ்ட் சந்திச்சிருக்கலாம். மிஸ்அண்டர்ஸ்டுட். எக்ஸாக்ட்லி. கண்டினியூஸ்லா ஃபேக் நரேட்டிவ்ஸ் பண்ணது, நம்ம பண்ண எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லி நம்மள ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறதே நம்ம வாழ்க்கையா போய். ஆமா, நம்ம அந்த மாதிரி நினைச்சு பேசல. நம்ம ஜெனரேஷன்ல வந்து என்னோட ஜெனரேஷன், அதுக்கப்புறம் உங்க ஜெனரேஷன்ல வந்து ஐ ஃபீல் லைக் அந்த ஓவர் திங்கிங் இஸ் a bad thingனு சொல்றாங்க. பட் ஐ ஃபீல் லைக் அந்த ஓவர் திங்கிங்கோட ஃபவுண்டேஷனே ஒரு நார்சிசிஸ்டிக் ட்ரிகரா இருந்திருக்குமோ எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த ஃப்ளைங் மங்கி சொன்னேன், ட்ரையாங்குலேஷன் சொன்னேன், இந்த கேஸ்லைட்டிங் சொன்னேன், இவ்வளோ சொன்னேன் இல்லையா. அதாவது ஒரு நார்மல் பர்சன் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யார் ரொம்ப நீங்கள் பெருசாக உலகத்தில் பார்ப்பீங்க ஒரு பர்சன் சொல்லுங்க. அம்மா. அம்மா சென்டிமெண்டலா போயிட்டீங்க. இல்ல இப்பவே ஓகே, யூ மீன் லைக் a role model or big personality in this world who you look up to, ஒரு famous personality, very 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 pure in the world, நல்ல பேர் வாங்குனவங்க யாரு? தெரியலையே சொல்லுங்க. நான் யாரையா சொல்ல போய் உங்களுக்கு கேட்டேன். சரி, எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்துல் கலாமா இருக்கலாம், மகாத்மா காந்திஜியா இருக்கலாம், சேஃபா போலாம் அந்த மாதிரி தான், மதர் தெரேசாவா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேமஸான ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கின பர்சனாலிட்டிஸா இருக்கலாம். அவ்வளோ நல்லவங்க, உலகத்திலேயே நல்லவங்க, நெல்சன் மண்டேலா நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருந்தாலும் ஒரு 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 இண்டிவிஜுவலா அந்த பர்சன் 100% பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா இல்ல. இதுதான் ரியாலிட்டி. இதான் ரியாலிட்டி. எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன்னா அவன் சாகுற வரைக்கும் எந்த டைம்லையுமே அவன் சாகும் போது கூட 100% அவன் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அவங்களுடைய கேரக்டரில் பியூராக இருக்க முடியாது. அவங்க பண்ணுற எல்லாமே கரெக்ட் கிடையாது. ஒரு பர்சன் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு நார்மல் மனிதாபிமானமே என்னென்னா, நான் என் மேலேயும் தப்பு இருக்கலாம், உங்களை காயப்படுத்திட்டுனா அதுக்கு என் மேலேயும் நானும் காரணமாக இருக்கலாம், ஐம் சாரி, நான் அதை வேணும்னே பண்ணல. சாரி கூட இல்லை. இவன் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து அனிமல் கிங்டம் பார்க்குறோம், அப்புறம் ஹியூமன்ஸ்ன்னு பார்க்குறோம், மனிதாபிமானம் மிருகத்தனம்னு நம்ம வந்து பிரித்து பேசுகிறோம் இல்லையா. ஆனால் அது ரீசன் வை நம்ம மனிதாபிமானம் பேசுகிறோன்னா, we have communication. வாயை தொடர்ந்து நம்மளால பேச முடியும், அதை சால்வ் பண்ண முடியும், இறங்கி வர முடியும், அது அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண முடியும், அங்கே அன்பு காமிக்க முடியும். பட் when a person chooses to do none of that, நான் பண்ணவே மாட்டேன், அது சொல்லல, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, ஜாமீன் கடல்ல. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் அவங்க வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் சொல்கிறது தப்பே கிடையாது, இங்கே நான் தான், இங்கே நீங்கள் சொல்கிறது போய் கடைசி வரைக்கும் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோட கிளினிக்கல் சைன் இது எல்லாத்தையும் நம்ம கடைசியில் ஒன்றா வைக்கலாம் அப்படின்னா, they believe that they are always right. They'll never admit that they are hurting someone. தெரியாமல் கூட நான் அதை பண்ணுறேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே இன்வாலிடேட் பண்ணி
அப்படியே ஃபேக் நெரேட்டிவ் பில்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டிவாக பீப்புள் இது பண்ணி நான் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், என்னை யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த லெவல்லையே இருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஒரு அடுத்தவங்களை உடைக்கிற ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சன் அப்படின்னு அதனால தான் நம்ம சொல்கிறது. எனக்கு இன்னும் 3 questions இருக்கு பாக்கி. பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே சம்திங். இந்த நார்சிசிசம் பத்தி நம்ம பேசும்போது இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலி ஒரு கிரீக் mythology இருந்து வருது. And I was sharing the story with you before we started, so I'll quickly tell you guys the story. கதை என்னன்னா, நார்சிசிஸ்ட்னு ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி. அவருக்கு வந்து அவர் தான் எல்லாமே, அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் அப்படி தான் இருந்தார். அண்ட் நிறைய பேர் வந்து அவர் வந்து லவ் பண்ணார், அட்லீஸ்ட் காமிச்சிக்கிட்டார். இப்போ நிறைய பேர் லவ் பண்ணாரா? ஆமா, லைக் லவ் பாம்பிங் மாதிரி நீங்க சொன்னது, அந்த ஒருத்தங்களை அப்படியே அந்த உச்சக்கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் நான் தான் உனக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் அப்படியே தொப்புன்னு கீழே விழ வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாரு. அண்ட் ஆனா யாருக்கும் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தார். நான் ஐம் டூ குட், நான் என்னெல்லாம் உங்களால் லவ் பண்ண முடியாது, நான் உங்களால் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டே வரும்போது ஒருத்தங்க வந்து ரொம்ப உடஞ்சி போய் ஒடுக்கப்பட்டு ஒரு க்ரீக் காடஸ் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னா, நார்சிசிஸ்ட் மேலே ஒரு கர்ஸ் வந்துடுது. என்ன கர்ஸ்னா, தட் யூ வில் ஹாவ் அன்ரெக்விட்டட் லவ். நீங்கள் யார் லவ் பண்ணுறீங்களோ அந்த லவ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் எப்படி லைக் ஷேப் ஆகுதுன்னா, நீங்க சொன்னீங்களே they hate themselves, they feel like they are not deserving of love itself. அதனால you are also not deserving of love. எனக்கே கிடைக்கல, உனக்கு எது கிடைக்கணும், எனக்கே கிடைக்காது தோணும். அந்த மாதிரி இந்த பர்சன் வந்து கட்சியில் அவர் வந்து அவரோட ரிஃப்ளெக்ஷன்லேயே ஒரு ரிவர்ல பார்த்து he falls in love with himself, but he can't identify him. And identify, sorry, அது தமிழ் தங்கிலீஷ் அதே thank you. And அவர் வந்து அங்கேயே செத்துறாரு. அவர் செத்த பிறகு ஒரு ஃப்ளவர் வருதாங்க, அந்த ஃப்ளவர் பேரு நார்சிஸ். அந்த ஃப்ளவர்ல இருந்து தான் நம்மளுக்கு நார்சிசிஸ்டிக் அந்த ஃபுல் ஸ்டோரியில தான் நார்சிசிஸ்டிக் டெர்மினாலஜி வருது கிரீக்ல இருந்து. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஸ்டோரியில ஒரு கேரக்டருக்கு ஒரு லிம்ப் வந்து ஆக்சுவலி இவன் மேல ரொம்ப லவ் பண்ணி கட்சியில அவன் செத்து போன பிறகு இது அழுதுட்டே வந்து எக்கோவா மாறி போயிடும். அந்த எக்கோ ஆஃப் தட் இமோஷன் இஸ் வாட் த ஸ்டோரி பேசிக்லி கோஸ் ஆன் வித். ஹவு டு யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்? ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சன் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க, இல்லை நம்ம ஒரு நார்சிசிசம் உள்ள ஒரு அந்த கேரக்டரிஸ்டிக் உள்ள ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணுறோம், நம்ம அன்பு வைக்கிறோம். ஹவு டு வி ப்ரொடெக்ட் ஆர் செல்வ்ஸ்? ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது, ஸோ இவ்வளோ சொன்னோம் இல்லையா, இந்த எமோஷ்னல் இன்வாலிடேட் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டுட்ருக்க யாராச்சும் இந்த வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ, ஒரு ஹஸ்பண்டோ, ஒரு ஸ்பவுஸ், ஒரு ஒய்ஃபோ, ஒரு பேரண்ட்டோ இந்த மாதிரி நார்சிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, we shouldn't be vulnerable in front of them. நம்ம வந்து நம்ம வீக்னஸையும் நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம புரிஞ்சுப்பாங்க, அவங்க நம்ம எமோஷன்ஸை புரிஞ்சுப்பாங்க. கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அவங்க கூட தானே வல்னரபிளா இருக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம இப்போ நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா, எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து வல்னரபிளா இருக்க தானே ட்ரை பண்ணுவேன். மாதிரி என் ஃப்ரெண்ட் இருக்காரு, புரிஞ்சுப்பாரு, மேபி அவர் டென்டிஸ்ட்னால போய் 4 பல்லையோ எடுத்து பிடுங்கி அவங்க எனக்கு சண்டை போட்டு நிற்பாருனா யோசிக்க தோணும்ல. கரெக்ட் ரிதி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக பல்லெல்லாம் பிடுங்க இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசுறதுனாலையோ, இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம சும்மா பேசுறதுனாலையோ அது ரொம்ப ஈஸி கிடையாது. த ஆக்சுவல் ஆன்சர் ஷுட் பி சைக்காலஜிஸ்ட் கேட்டால். இப்போ நான் வந்து ஐம் சர்டிஃபைடு, ஐ டிட் அ டிப்ளமா இன் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ அதனால தான் நான் இதை பற்றிலாம் அதிகமாக தெரியுது. அண்ட் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் சைக்காலஜி. நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கிறேன். ஐ ஹேவ் அ சர்டிஃபிகேட் இன் சைக்காலஜி, பட் ஐம் நாட் சர்டிஃபைட் இன் தெரப்பி. ஐம் நாட் அன் சைக்காலஜிஸ்ட். நான் அப்படி சொல்லிக்க முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் நார்சிசிஸ்ட் பற்றி தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றது ஆன்சர் சைக்காலஜிஸ்ட் வில் ஆன்சர் பெட்டர். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் நான் தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து தெரப்பியோ, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அட்வைஸ். நான் கற்றுக்கிட்ட வரைக்கும், நான் படித்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும், you can't protect from a narcissist, yourself from a narcissist. Like a narcissist can never be corrected. நார்சிசிஸ்ட் கிட்ட அவங்கள மாற்றவே முடியாது, அவங்கள திருத்த முடியாது, அவங்கள ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி, நம்ம ஈஸியாக பேசுறதுனால அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இட்ஸ் a very toxic dark characteristic of a person. You will lose your life if you go behind them. இதை ரியலைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் பின்னாடியே அவங்களை எப்படியாச்சும் அவங்க லவ்வை நம்ம கெயின் பண்ணலாம், அவங்களை எப்படியாச்சும் புரிஞ்சுக்க வைக்கலாம், அவங்களோட நம்ம நார்மலாகிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க பின்னாடி போகிறதே வந்து we lose our lives. அதுதான் உண்மை. ஸோ நான் வந்து சாஃப்டாக ஆன்சர் பண்ணேன். டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப்,
ஸோ அவங்கள லீவ் பண்ணுறதோ, அவங்கள விட்டு தூரமாக போயிடுறதோ, அவங்கள விட்டு அப்படி சொல்கிறது ஈஸி. ஆமாம். பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ கான்ட் டூ தேட். யூ கான்ட். எல்லாராலையும் நார்சிஸ்டிக் பர்சன் விட்டு தூரமாக போயிட முடியாது. ஃபார் மெனி ரீசன் தே ஆர் டைட் வித் தெம். ஃபார் மெனி ரீசன் என்னால் இவங்க விட்டு தூரமாலாம் போயிட முடியாது, இவங்க விட்டுட்டு தூரமாக போயிட முடியாது, இவங்களோட நான் வாழ்ந்தாகணும், இவங்களோட தான் இருந்தாகணும். தே ஆர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்காங்க. சொல்லிட்டு வெளியே சொல்கிறது ஈஸி. பட் ஐ ஹாவ் டைஸ், ஐ ஹாவ் அ கிட், ஐ ஹாவ் அ மேரேஜ். ஐ ஆம் தி கிட். யா. Ouch. Sorry. No, for the audience I'm reacting. No, for real. Don't think I am reacting for me. I said I am the kid, so hold up. No, but okay. on a serious note, sorry, so sorry for all the kids, feeling sorry for all the kids who have gone through this. For real. It's நாங்க இங்க லைட்டா பேசுறோம், நீங்க நினைக்காதீங்க. Like we really understand the heaviness and the seriousness behind it, but we are trying to make it light because it is the reality for a lot of people and it's already dark enough. So we're trying to, அது நாங்க எங்கேயும் ஃபன் பண்ணவோ இல்ல உங்களோட ஃபீலிங்ஸ் இன்வாலிடேட் பண்ணவோ அந்த மாதிரி இல்ல. நான் both of us I think safe to say that எங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எங்க லைஃப்ல நாங்க பார்த்திருக்கோம், நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். So we understand it. So yeah, go ahead. So அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பேசும்போது நம்ம அவங்கள்ட்ட லீவ் பண்ணாமல், அவங்கள மாற்ற ட்ரை பண்ணாமல், இதை விட்டு ஓடி போகாமல் நம்ம மனசை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஐவ் லேர்ன்ட், ஐவ் சீன் பீப்புள் டூ இஸ் நாட் பீயிங் வல்னரபிள், எமோஷ்னலி வல்னரபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஒரு அகெயின் இந்த வீடியோவை கிட்ஸ் பார்க்க போகிறது இல்லை, ஆப்வியஸ்லி ஒரு 10 year old பார்க்க போகிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு விவரம் தெரிஞ்ச பீப்புள், ஒரு அடல்ட் தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி பார்க்க போகிறாங்க. மோஸ்ட்லி ஈவன் டீனேஜர்ஸ் ஆர் யங் அடல்ட்ஸ். ஸோ அந்த நார்சிஸ்டிக் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட எமோஷ்னலாக வீக்காக பிஹேவ் பண்ணுறது, அவங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கோங்க நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை வந்து நம்ம தவிர்க்கணும். வி ஷுட் கட் தட் ஆஃப். அது போதும். ஸோ வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங். இது வந்து நான் இதை பற்றி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இனஃப் டு நாட் பீயிங் வல்னரபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அவங்க நம்மளை ஹர்ட் பண்ண விடக்கூடாது. வி ஷுடன் பி வல்னரபிள். நம்ம இது எனக்கு வேணும், இது எனக்கு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், நீங்கள் இப்படி பேசாதீங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நான் என்ன பார்த்துக்கிறேன், ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் எப்படி யோசிப்பீங்க எனக்கு தெரியுது, என்னை கஷ்டப்படுத்துறீங்க, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நான் என்ன பார்த்துக்கிறேன். டாக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டாக் நம்பர்ஸ் அலோன் டு தெம். உங்ககிட்ட ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னா பேசிட்டு இருக்காதீங்க. என்னென்ன பண்ணணும் இதுக்கப்புறம், எப்படி வெறும் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மட்டும் பேசுங்க. வீட்டில் காய்கறி உள்ள வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வாங்க, அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் குழந்தைக்கு, கட்டிடுங்க, அவ்வளோதான். தட்ஸ் their responsibility, right? அதுக்காக பேச வேண்டிய விஷயங்களை மட்டும் பேசுங்க. டாக் நம்பர்ஸ் அலோன். ஏதாவது ஆர்குமெண்ட் வருது, ஏதாவது இஷ்யூஸ் வருது, ஒரு டிஸ்கஷன்ஸ் வருது அப்படின்னா அதில் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, சொந்தக்காரங்க முன்னாடி, ரிலேஷன்ஷிப் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி, நான் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு மனசுலாம் உடஞ்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் உடையலை அப்படின்ட்டுருவாங்க. அவங்க ரியாலிட்டி என்ன தெரியுமா, நீங்கள் சொல்லும் போது இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம அப்படி பண்ணாவாது, நம்ம ஒன்லி நம்பர்ஸ் ஒன்லி ஸ்டாட்டிக்ஸ், அப்போ அது கவனிப்பாரா, அது நான் சொல்ல வரல. ஸோ வாட்ஸ் யுவர் பேசிக் நெசசிட்டி, அதை பற்றி மட்டும் பேசிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் குழந்தைக்கு இந்த ஃபீஸே கட்டாமல் இருக்காங்க, இந்த நார்சிஸ்டிக் பர்சன்னால நம்மளை கண்ட்ரோலில் வைக்கிறதுனால வீட்டில் இந்த விஷயம் எலக்ட்ரிக் பில் கட்டாமையே இருக்காங்க, ஃபீஸ் கட்டாமையே இருக்காங்கன்னா, அதை உங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒரு ஆர்குமெண்ட் வருது அப்படின்னா அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு ப்ரூஃப் இருக்குது, கட்டவே இல்லை, ஃபீஸ் கட்டலை, என்னன்னு கேளுங்க. சப்போர்ட்டுக்கு வர ஹெல்ப்புக்கு வர பீப்புள் கிட்ட இவருக்கு அந்த காசு இவருக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை, இது செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இன்னும் செய்யவே இல்லை, ஃபேமிலியில் வேணும்னே இதை பண்ணுறாங்க, இந்த ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு நம்பர்ஸை மட்டும் எடுத்து வச்சா அதுக்கு ப்ரூஃப் இருக்குது, அதை அட்டாக் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க இனிமேல் பேசினாங்க, என்னன்னு கேளுங்க, அந்த மாதிரிலாம் பேசவே இல்லைன்றவாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீயே ஓவர் திங்க் பண்ணுறேன்றவாங்க. அதுக்கு தான் பதில் சொல்கிறது. ஸோ வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். எமோஷனல் வல்னரபிலிட்டியை குறைச்சிக்கணும். இந்த மாதிரி பீப்புள் கிட்ட நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் அ பிக் திங் ஐவ் சீன், ஐவ் லேர்ன்ட். எமோஷ்னலி ஸ்டாப் பீயிங் வல்னரபிள் when you want to protect. இது ப்ரொடெக்ஷன். ஹீலிங் வேறு. அதுதான் வரலான்னு இருந்தேன். எப்படி இல்லை, நீங்கள் ப்ரொடெக்ஷன் பற்றி பேசும்போது கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் இப்போ வல்னரபிளாக இருக்க வேண்டாம், நம்பர்ஸ் மட்டும் பேசுங்க, திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் திங், ரைட்? இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் அட்வைஸ். ஆனால் இது வந்து ஹேபிட்டாக நம்ம பண்ண கற்றுக்கணும் வித் நார்சிசிஸ்டிக் பர்சன். நான் ஏன் அது யோசிக்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் அதை வந்து ஒரு 3 months ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன், நான் என்ன எமோஷனலாக ஒன்றும் பேசலை, அப்போ அது கவனிப்பாங்களா, அப்போ அது எனக்கு அட்டென்ஷன் கிடைக்குமா நம்ம யோசிச்சு அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கார்டு வந்து 3 months அப்புறம் திருப்பியும் கீழே போகும். பட்
நான் அவங்க அந்த மாதிரி தான் வயர்டா இருக்காங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்றது நம்ம சிச்சுவேஷன் கிடையாது. எப்பவுமே ஃப்ளைட்ல சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் மாஸ்க் உங்களுக்கு போடுங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து டோன்ட் திங்க் அபவுட் அவங்கள மாற்றணும், அவங்கள சேஞ்ச் பண்ணணும். இல்லை நான் ஃபர்ஸ்ட் ப்ரீத் பண்ணிக்கிறேன், எனக்கு சஃபோகேட்டடாக இருக்கு, அதுக்கப்புறம் லெட்ஸ் லுக் அட் த ஹீலிங் ப்ராசஸ். ஸோ நவ் யூ டெல் மீ, ஹவு டு யூ ஹீல் ஃப்ரம் திஸ்? ரிதி, நான் இதை கற்றுக்கிட்டது, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹீலிங், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அ பர்சன் இஸ் ஹீலிங் ஆர் வாண்ட்ஸ் டு ஹீல், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ தான். எப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நான் சும்மா நம்ம வீடியோ பெருசாக பேசல. அவேர்னஸ். வென் யூ ஸ்டார்ட் லேர்னிங், வென் யூ ஸ்டார்ட் நோயிங், ஆர் வென் யூ யூனோ உங்களுக்கு இந்த பர்சன் ஒரு நார்சிஸ்டிக் பர்சன், எனக்கு என் லைஃப்பில் நடக்கிற இந்த பிரச்சனை பிகாஸ் ஆஃப் திஸ் நார்சிசிசம் அப்படின்னு என்னைக்கு நம்ம டிஃபைன் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது. 90% ஆஃப் த விக்டிம்ஸ், நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருக்க விக்டிம்ஸ், எனக்கு ஏன் இப்படி பிரச்சனையே தெரியலையே, இந்த பர்சன் என்கிட்ட இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களே, ஏனே தெரியலையே, எனக்கு ஏன் இந்த வலி, நான் எல்லாரும் லைக் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இல்லை எனக்கு மட்டும் தான் நான் இந்த மாதிரி ஒரு டார்க்லேயே இருக்காங்க. எப்போ ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சன், என் ஒய்ஃப் ஒரு நார்சிஸ்டிக் பர்சன், என் பேரண்ட் ஒரு நார்சிஸ்டிக் பர்சன்னு முதல் கண்ணு திறக்குதோ அன்னைக்கு ஆரம்பிக்குது ஹீலிங். இந்த அவேர்னஸ், ஓ அப்போ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரெய்ட்ஸ்லாம் இதெல்லாம், அதனால தான் இந்த பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் இப்படின்ற அவேர்னஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இது வர வர இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் நம்ம அவங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இதே மாதிரி பல பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு எங்கெல்லாம் போய் ஹெல்ப் எடுத்துக்கணும், சைக்காலஜிஸ்ட் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச டாக்டிக்ஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்றதா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி இதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கலாம். ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் நார்சிஸ்டிக் அபியூஸ். இதுதான் வந்து ஹீலிங். திஸ் இஸ் வாட், இது நானாக சொல்லலை, இது நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில். நான் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து எப்போ ஃபர்ஸ்ட் அந்த நார்சிஸ்டிக் அபியூஸில் போனவங்க ஃபர்ஸ்ட் டைம், ஓ அது ஒரு பெரிய ரெவலேஷன்ல, ஓ வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ இஸ் அ நார்சிஸ்டிக் அபியூஸ். இது எல்லாருக்கும் தெரியுது இல்லை எடுத்த உடனே, அது நடக்கும் போது தான் தெரியுது. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கலாம். இல்லை அந்த சைக்காலஜிஸ்ட் நான் பார்ப்பேன்னு சொன்னேன், டாக்டர் ராஜ்குமார் பாண்டியன், வெரி நைஸ் சைக்காலஜிஸ்ட், யூடியூபர், ஹீ மேக்ஸ் நைஸ் யூடியூப் வீடியோஸ். ஸோ அவர் சொல்கிறது, மேக் யுவர் செல்ஃப் அவேர், யூனோ தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி. இது தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப் இந்த ஹீலிங்ல. ஐ திங்க் நான் இன்னொன்று இங்கே ஆட் பண்ணணும். நீங்கள் சொல்லும் போது இப்போ ஹீலிங்கில் வந்து அந்த அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இன்னொன்று என்ன விஷயம்னா, நார்சிசிஸ்டிக் பீப்புளுக்கும் நார்சிசிஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பீப்புளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் நார்சிஸ்டிக்கோட குவாலிட்டிஸ் சில பேருக்கு இருக்கும். அதை வந்து நம்ம பேசி கூட ட்ரை பண்ணலாம். நீங்க கேஸ் லைட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது, அவங்க வந்து நல்ல மனுஷனா வந்து சாரி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல, கம்யூனிகேஷனுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நார்சிசிஸ்டிக் பீப்புளா இருக்கிறவங்க டிஃபென்சிவா ஆவாங்க. அதுக்கப்புறம் நார்சிஸ்டிக் ஃபுல்லா ஊறி போய் அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க. ஸோ 3 ஸ்டேஜஸா இல்லை 4 ஸ்டேஜஸா கூட நம்ம பிரிக்கலாம். ஸோ as a person and as an individual, I think it's important to be aware of who you are dealing with. இந்த person வந்து narcissistic qualities கொஞ்சம் இருக்கா, நம்ம பேசி தீர்க்க முடியுதா, அவங்க என்ன gaslight பண்ணல, என்ன smear பண்ணல, எனக்கு ஓப்பனா கேக்குறாங்க, மாறுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்கன்னா ஓகே கிரேட், அது நீங்க பேசிக்கலாம், அது நீங்க அவேர்னஸ்ல இருக்கீங்க, அது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்சிசிஸ்டிக்கா இருக்கிறவங்க வந்து அந்த நீங்க சொன்ன டார்வோ பண்ற மாதிரி you might end up in that situation, and then you have the personal disorder which I don't even care, நான் இப்படிதான். So I think it's very on the awarenessல it's very important to know not just I am feeling this, but I am being treated like this, and இது எந்த கேட்டகரியில உட்காருதோ I think that awareness is important. And I should definitely say this, வெறும் awareness மட்டும் பத்தாது. This is the first step I said, awareness. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஹெல்ப் நம்ம எடுத்துக்கணும். We should deal with this. நம்ம ஸ்டெப்ஸ் அடுத்து நம்ம லைஃப்ல எடுக்க போற ஸ்டெப்ஸ்ல இருந்து, நம்ம லைஃப் டெசிஷன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவே நம்ம எடுத்து நம்ம பீப்புள் ப்ளீசிங் மைண்ட் செட் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடணும். நம்ம அவங்கள ப்ளீஸ் பண்ற மாதிரி யோசிக்கிறது, நம்ம அவங்களே யோசிப்பாங்க. அவர்கிட்ட அதை பத்தி ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஃபோன் பண்ணி
நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஸ்டாப் இட் ரிதி. அப்படி எஸ் ஓகே தேங்க் யூ. அதுதான். ஸோ வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஃப்ஸ் எக்யூப்ட் வித் நாலேஜ் அண்ட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டான்னு கிடையாது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இவங்களை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு ஐடென்டிட்டி நம்ம உருவாக்கிக்கிறோம், நம்ம ஒரு நல்ல பர்சனாக இருக்கோம், நமக்கு அவங்களோடய நம்ம ஃபைட் கிடையாது, நம்ம ஃபைட் வந்து அவங்களோட கிடையாது, நம்ம நல்ல பர்சனாக இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் கோல். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அவங்களை விட்டு ஹீல் ஆகுறோம் அப்படின்றது வந்து இதை சொல்லணும்னா friends, good friends, nice communion with good people. That's a big thing when we are healing from a narcissistic abuse. Because they show that we deserve love and we deserve better. Deserve better and we deserve love unconditionally. narcissistic abuse குள்ள போறவங்க எப்பவுமே they are exposed to conditional love. நீ இதை பண்ணா நான் நல்லா பேசுவேன், அப்பயே நான் ஒழுங்கா பேச மாட்டேன், உன்னை அலைய விடுவேன், நீ வேர்தியே கிடையாது, நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் நீ என்ன பண்ணாலும் நான் வந்து கண்டிஷனல் லவ். நம்ம ப்ளீஸ் பண்ண வைப்பாங்க, இதை பண்ண அவங்க நல்லா பேசுவாங்களா, இதை பண்ண அவங்க நல்லா நம்மகிட்ட அன்பு செலுத்துவாங்களான்னு எதிர்பார்க்க வைப்பாங்க. ஆமாம், இது எதுவுமே இல்லாமல் ஆஸ் அ பர்சனாக யூ டிசர்வ் லவ் மேன் அப்படின்னு காட்டுறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம். இது வந்து இந்த பர்சன் இல்லாமல் மற்ற பீப்புள் அவங்கள நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம லைஃப்பில். they will be there. அவங்க நம்மளை பெட்டராக ஹீல் பண்ணுவாங்க. beware of monkeys, not monkeys. beware of flying monkeys. flying squad னு கூட போறாங்க. so again நல்ல ஒரு சர்டிஃபைடு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு ஹெல்ப் வேணும்னா கேட்டுக்கலாம், இந்த மன கஷ்டத்துலலாம் எப்படி வெளியே வருதுன்னு. so they'll definitely help. Finally, like I will just to bring this all together, like as a message. I know this in the narcissism பத்தி நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க, உங்க இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க நிறைய வாட்டி thinking about a few things னு கண்ணாடி போட்டு இப்போ கரெக்டா ஒரு ஷாட் வரும், ஒரு கண்ணாடி போட்டு வண்டியில உட்கார்ற ஷாட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க நிறைய இதை பத்தி பேசியிருக்கீங்க. obviously it's a concept and a something that's close to your heart that you want people to be aware of. So as we wrap up this, what is the final message you want to give to the people who are watching this? My final message for whoever underwent narcissistic abuse, இந்த மாதிரி நான் இவ்வளோ சொன்னேன் இல்லையா, கண்ட்ரோல், நம்மளை வந்து கண்டினியூஸாக நம்ம ஐடென்டிட்டியை விட அவங்க தான் முக்கியம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு இது பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம அன்பாக பேச போய் நம்மளே தாக்கி நம்மளுக்கு பேசிக்காக கிடைக்க வேண்டிய எமோஷ்னல் லவ், எமோஷ்னல் நீட்ஸு நம்ம நார்மலாக பேச ட்ரை பண்ணாலும் நம்மளையே கேஸ்லைட் பண்ணி நாம தான் ஒரு பிரச்சனைக்கு காரணம், எப்போவுமே நம்ம தான் காரணம், அவங்க பண்ண தப்பு கூட நம்ம தான் காரணம்னு கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும். அடுத்தவங்களை வச்சு நம்மளை வந்து ட்ரையாங்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அதனால பற்றியா நான் உன்னை விட எனக்கு அவங்க தான் பிடிக்கும்னு காட்டுறதா இருக்கலாம். ஃப்ளையிங் மங்கீஸ் லைக் மற்ற நபர்கள் மற்ற பீப்புளை வச்சு நம்மளை வந்து நம்மளுடைய எமோஷனல் இன்வாலிடேட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியே நம்மளை போய் தப்பாக பேசுகிறதா இருக்கலாம். பேசிக்காக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபாவோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், இது மாதிரி நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப அப்யூஸ்குள்ள இதில் வேற வந்து வேர்பல் அப்யூஸ், டார்ச்சர், சத்தமாக ரொம்ப கத்தி, எப்போ சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக கத்தி மனசை காயப்பட்டு திட்டுறது, இந்த மாதிரியான அப்யூஸ்குள்ளெல்லாம் போகிறவங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சம்திங். இந்த வீடியோ ஆஸ் ஐ செட், இது நீங்கள் பார்க்கும்போதே இது நம்ம லைஃப்பில் நடக்குது, இதுதான் லைஃப் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ஸ்டெப். இதுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போது எனக்குள்ளே இருந்த பல விஷயங்கள் வந்து நான் வந்து கிளியர் ஆச்சு. ஐ பிகேம் எ பெட்டர் பர்சன். நான் வந்து இந்த கவலையிலேருந்து டிப்ரெஷன்லாம் வெளியே வரதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுருந்துருக்கேன். ஸோ யூ டிசர்வ் லவ், யூ டிசர்வ் பெட்டர், யூ டிசர்வ் அன்கண்டிஷ்னல் லவ். நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், நீங்கள் யாருக்குமே இதுக்கப்புறம் உங்களை ப்ரூவ் பண்ண வேணாம், நீங்கள் யார்கிட்டையுமே வந்து உங்களை பற்றி இன்னும் அதிகமாக நான் நல்லவன் சொல்ல வேணாம். நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினைக்க வேணாம். தேர் ஆர் பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு ஹூ கேன் see the real you. நீங்கள் ரியலாக நீங்கள் யாருன்றதை பார்க்குறதுக்கான பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, இனிமேல் வரப்போகிறாங்க. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. ஸோ அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே போல் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஸ்ட்ராங் ஆகுறீங்க, அது நான் வந்து இட்ஸ் ஆல்சோ அ பிளெஸ்ஸிங். இந்த மாதிரியான ஒரு அப்யூஸ்குள்ளே இருந்து வெளியே வரீங்க அப்படின்னா those people can identify any other narcissistic character in any other person easily. இதுக்கப்புறம் உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. இட்ஸ் ஓவர். ஒரு narcissistic அப்யூஸ்குள்ளே போகிற விக்டிம் கிட்ட நான் சொல்கிறேன், இட்ஸ் ஓவர். This is the last time you are being abused by a narcissistic person. Trust me, when you are aware, when you are learning that
ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸ்க்குள்ள போயிருக்கோம் அப்படின்னு இதுக்கப்புறம் லைஃப்பில் இதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோமோ எந்த ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் நம்ம அபியூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை இந்த பீப்புள் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த மாதிரி நினச்சிக்கணும். ஸோ இதுலேருந்து வெளில வரீங்கன்னா உண்மையாக ஒன்று சொல்கிறேன், இதை பற்றிலாம் தெரியாத பீப்புள், ஹெல்தி ஃபேமிலியிலேருந்து வர பீப்புள், ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பீப்புள், நார்சிஸ்டிக் பீப்புள் கூட சம்மந்தமே இல்லாமல் லைஃப்பில் ஒரு ஹெல்த்தியாக இருக்க பீப்புள் இருப்பாங்கள்ல, ஹெல்தி மைண்ட் செட்டில், அவங்களுக்குலாம் புரியவே புரியாது நான் இவ்வளோ நேரம் என்ன பேசினேன்னு. ஐ எம் 100% சர்டன் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக கவனித்தவங்க யாரெல்லாம் இந்த விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்காங்களோ அவங்க ஹார்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிருக்கும், படப்படன்னு அடிச்சிருக்கும். இதை பற்றி நான் பேசும்போதே அவங்க கோத்ரூ பண்ண சுச்சுவேஷன்லாம் அவங்க மைண்டில் வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அவங்க மைண்டில் வந்திருக்கும்னு எனக்கு 100% சொல்ல முடியும். ஸோ இது வேறு யாருக்குமே புரியாது. ஸோ அந்தளவுக்கு எமோஷ்னலி மெச்சூராக, எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக நம்ம வெளில வருவோம் இதுலேருந்து. ஸோ லெட்ஸ் see the positive things in it. சீக்கிரமாகவே they can't win. Narcissistic person can never win. பிகாஸ் அவங்ககிட்ட லவ்வும் அவங்களுக்கு கொடுக்க தெரியாது, அவங்களுக்கு உண்மையான லவ்வும் அவங்களுக்கு எடுத்துக்க தெரியாது. ஸோ பியூரான ஹார்ட் ஒரு எம்பத்தைஸ் பண்ணி இத்தனை வருஷம் அந்த நார்சிஸ்டிக் பர்சனை சமாளித்த நீங்கள் தான் நல்லவங்க, நீங்கள் தான் யூ ஆர் த பீப்புள் ஹூ டிசர்வ் லவ். ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் that you are strong now. Be proud of yourself that you deserve true love and you can give true love. So be proud of yourself for that, and better days are coming, better people are coming in your lives. Amazing. Well, thank you so much, Dr. Ivan Obadiah, for thank you so much having me on this podcast. நிஜமாவே லைக் எனக்கு வந்து நீங்கள் பேசும்போதே நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய இமேஜஸ், நிறைய தாட்ஸ் எல்லாமே வந்தது. அண்ட் Ivan சொன்னதில் 100% there's the truth. When the final part he said you know be proud of yourself. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இதை என்டியூர் பண்ணதே is the fact that that's strength on its own. எப்போவுமே ஒரு விக்டம்னு யோசிக்கும் போது நம்ம வந்து அவங்க விக்டமா ஒடுக்கி கீழே, no, you know what, the fact that you were able to take all of that and get back up and rise itself is a big deal. So thank you so much, and hopefully I catch you guys again. Kandipa. Thank you so much to you also. Like thanks for joining me today, and you also added a lot of good points, and from your experiences from your knowledge, and I also learned a lot from you today about personal experiences. கதை தான் சொல்றாரு. இல்ல seriously, like about many things, நான் வந்து ஒரு perspective சொன்னாலுமே from your perspective you added a lot of points, and that really helped this conversation to go in a very good healthy way. Thank you so much. All right, we will catch you guys soon again in Ivan Obadiah's podcast. With that, bye guys. Bye.